Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிருப்பேன். நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணி போறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு காலேஜ் ஆஃபீஸ்லாம் நீங்க ரெடி ஆயிட்டு போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க காலேஜ் ஆஃபீஸ்லாம் போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போறாங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணிருங்க. அண்ட் நான் வந்து ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு வந்து உங்களோட பிக் டேக்கு என்கிட்ட மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுப்பேன். அதுல வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஃபேஸ்ல வந்து இப்போ எந்த ப்ராடக்ட்டுமே நான் அப்ளை பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து நான் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்க போறேன். இது வந்து deconstructோட சன்ஸ்கிரீன், ஜெல் சன்ஸ்கிரீன் தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ஜெல் மாதிரி இருக்காது, ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். பட் க்ரீம் மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஹெவியான ஃபீல்லாம் கொடுக்காது. சன்ஸ்கிரீன் போடுறது வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சன்ஸ்கிரீன் வந்து எங்கே போனாலும் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இதில் வந்து SPF 55+ கொடுத்துருக்காங்க, PA 3+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுக்குமே செட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, சன்ஸ்கிரீன் எதுவும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சன்ஸ்கிரீன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சன்ஸ்கிரீன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில். இந்த பென்சிலில் இருக்கிற இந்த ப்ராடக்ட் எடுத்து என்னோட ஐப்ரோஸில் இருக்கிற ஹேரில் ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். இப்படி அப்ளை பண்ணும்போது உங்க ஐப்ரோஸ்ல இருக்க ஹேர் ரொம்ப தின்னா இருந்துச்சுன்னா அதை டார்க்கன் பண்ணி காட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கெல்லாம் ஹேர் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கும் ஐப்ரோஸ் பார்க்கறதுக்கு. எப்பவுமே உங்களுக்கு தின்னான ஐப்ரோஸ் இருக்குன்னா ப்ரௌன் யூஸ் பண்ணுங்க, டார்க்கா திக்கான ஹேரா இருக்குன்னா பிளாக் யூஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லிப் பாம் போட்டுக்க போகிறோம். லிப் பாம்க்கு நான் சுகர் பாப்போட லிப் பாம் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரீசெண்ட் டைமில் என்னோட ஃபேவரட்டாக இருக்குது இந்த லிப் பாம். என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு லிப்ஸ் ட்ரை ஆகுது, நீங்கள் லிப் பாம் போட மறந்துட்டே இருப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிண்டட் லிப் பாம் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லிப்ஸ் வந்து எப்பவுமே பார்க்க ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது போடுறதுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர். இது வந்து ஒரு பேலட்ல இருக்கும். ஸோ அந்த பேலட்ல இருக்கிற ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து ஜஸ்ட் என்னோட அண்டர் ஐஸ்ல மட்டும் தான் நான் போட்டுக்க போகிறேன். வேறு எங்கேயுமே போட்டுக்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் தான் இன்னைக்கு நம்ம பண்ணுறோம். அதனால அண்டர் ஐஸ்ல மட்டும் போட்டு ஜஸ்ட் என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே ஃபிங்கர்லயே நான் வந்து என்னோட ஸ்கின் ஷேட்ல இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர் எடுத்து அண்டர் ஐஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எங்க ஆரஞ்சு கரெக்டர் போட்டேனோ அங்கெல்லாம் இந்த கன்சீலர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு எங்கெல்லாம் தேவையோ என்னோட ஃபேஸ்ல அங்கெல்லாம் நான் லைட்டா அப்ளை பண்ணி இப்போ என்னோட ஃபேஸ்ல கன்சீலர் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி போறேன். பிளெண்ட் பண்றதுக்கு நான் வந்து இந்த பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்றேன். இதை வந்து ஃபர்ஸ்டே நான் தண்ணியில டிப் பண்ணி நல்லா புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது உங்க மேக்கப் பார்க்க இன்னும் ஃப்ளாலஸா இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து காம்பேக்ட் போட்டு போறேன். காம்பேக்டுக்கு ஃபிட்மியோட இந்த காம்பேக்ட் எடுத்திருக்கேன். என்னோட ஷேட் வந்து 330. ஸோ இந்த காம்பேக்ட் எடுத்து சேம் அதே பியூட்டி பிளெண்டர்ல என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி போறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லாக காம்பேக்ட் வச்சு அழகாக செட் பண்ணியாச்சு. இப்போ காம்பேக்ட் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப மேட்டாக இருக்கும். பட் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த டியூபினஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஐஷேடோ போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து நான் இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் என்னோட ஃபிங்கரில் எடுத்து இந்த மாதிரி என்னோட ஐலிட்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐஷேடோ வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து உங்கள் ஐலிட்ஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐலிட்ஸ்ல இருக்கிற டார்க்னஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. அது வந்து உங்களுக்கு ஐஷேடோ வந்து மறைச்சிரும். ஓகே, ஐஷேடோ போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஐலைனர் போட்டுக்க போகிறேன். ரொம்ப சின்னதா ஒரு லைன் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் ஐலைனர் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ ரொம்ப சின்ன லைன் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து காஜல். நான் வந்து ஐலைனர் காஜல் தான் என்னோட எவ்ரிடே மேக்கப்ல எப்பயுமே பண்ண மாட்டேன். பட் இன்னைக்கு குர்த்தா போட்டிருக்கனால போட்டா அழகா இருக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் வந்து லைனர் காஜல்லாம் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட லேஷை கேர்ள் பண்ணிக்க போறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ் இப்படி வச்சுட்டோம்னா அது வந்து அழகா கேர்ள் ஆயிரும். அதில் கேர்ள் பண்ணாலே போதும். இன்னைக்கு நான் வந்து மஸ்காரா போட்டுக்க போறது இல்லை. இன்னைக்கு வந்து நான் லிப்ஸ்டிக் பதிலாக இந்த லிப் பாமே நான் வந்து போட்டுக்கலான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான்.
ஓகே, ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நான் சிம்பிளா ஒரு போனிடெயில் போட்டு இந்த லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேக்கப் வந்து ரொம்ப பேசிக்கா சிம்பிளான ஒரு மேக்கப் தான். இது நீங்க காலேஜ் ஆஃபீஸ்லாம் போகும்போது இந்த மேக்கப் வந்து நீங்க போட்டு போகலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னாலும் இந்த மேக்கப் நீங்க பண்ணிட்டு போகலாம். அண்ட் இந்த வீடியோல நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணனோ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வேணும்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பாய்.